ஒரு ஊர்ல பழைய குடிசை வீட்ல அங்கங்க உடைஞ்சு போய் ஓட்டையா இருந்த ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்ல சாரதா பிரசாத் தன்னோட பையன் ரமேஷ் அவனோட மனைவி அனாமிகாவோட இருந்தாங்க. அவங்களோடது ஒரு ஏழை குடும்பம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பண்டிகை மாதிரி. அப்பதான் வெயில் காலமும் ஆரம்பிச்சுது. வானத்துல இருந்து நெருப்பு மழை பொழியிற மாதிரியே இருந்தது அனல். ஒரு நாள் கிச்சன்ல சாரதா தன்னோட வேர்வையெல்லாம் தொடச்சுக்கிட்டு காலி டப்பாவை பாத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா அடுப்புல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா. அம்மா அனாமிகா, இந்த வெயில பாரு, உயிரே போயிடும் போல இருக்கு. இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இல்ல, குடத்துல இருக்க தண்ணி கூட சூடாயிடுது. சில்லுன்னு தண்ணிய குடிக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு மண் பானை கூட இல்லம்மா. ஆமா அத்தை, காத்து கூட நெருப்பு மாதிரி வருது. அதனாலதான் நான் காலையிலே எழுந்திருச்சு நம்ம தோட்டத்துல இருக்கிற செடிக்கு கீழே நிழல்ல ரமேஷுக்கும் மாமாக்கும் கேழ்வரகு கூழ வச்சிருக்கேன். அத குடிச்சாக்கா வயிறு சில்லுன்னு இருக்கும், வெயிலுக்கு மயக்கம் கூட வராது. நீ நல்ல மருமகம்மா, எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களோட நலனை பத்தியே யோசிக்கிற. ஆனா நம்ம வீட்ல மோர் குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கூட இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் இந்த வெயில்ல வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு களைப்பா வருவாங்களோ என்னவோ, பயமா இருக்கு. அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. கஷ்டம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கூட நல்ல காலம் பிறக்கும். இந்த வெயில கூட நம்ம ஜெயிச்சிடலாம். என்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை இருக்கு. என்னம்மா அது? இந்த வெயில் காலத்துல யோசனை கூட விலை உயர்ந்தது. அத்த, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கொஞ்சோண்டு கீரையும் காய்கறிகளும் இருக்கு இல்லையா, அத நான் கொண்டு போய் சந்தையில விக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்சம் பணம் வரும், அதுல எல்லாருக்கும் தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அந்த வெயில்ல தலையில ஏதாவது கட்டிக்கிட்டு போமா, ஆரோக்கியம் ஜாக்கிரதமா. அனாமிகா தலை மேல ஒரு பெரிய கூடைய வச்சுக்கிட்டு சந்தைக்கு போனா. அங்க காய்கறி விக்கும்போது அவளுக்கு ரொம்ப கம்மி பணம் தான் கிடைச்சது. திரும்ப வரும்போது ஒரு இடத்துல நிறைய மாம்பழங்கள் வித்தாங்க. சில பழங்கள் அடிபட்டு ரொம்ப பழுத்து இருந்ததுனால வியாபாரி குறைஞ்ச விலைக்கு அதை வித்துக்கிட்டு இருந்தாரு. இந்த பழம் நல்லா இருக்கே, கொஞ்சம் அடிபட்டாலும் ருசி ஒன்னும் மாறாது. இது வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க, வயிறும் நிறையும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு அனாமிகா அந்த பழங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அப்போ ரமேஷும் பிரசாதும் வேலைய முடிச்சுக்கிட்டு ரொம்ப களைப்பா வாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. அப்பா, என்னடா இது? இந்த வெயிலு உசுரோட நம்மள கொன்னுடும் போல இருக்கு. சாரதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சூடா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல கொண்டு வா. ஆமாப்பா, எனக்கு தலையே சுத்துது. இன்னைக்கு மத்தவங்களால கூட ரொம்ப நேரம் வெயில நிக்க முடியல, அவ்வளோ சூடா இருக்கு. அம்மா, சீக்கிரமா கொண்டு வாமா. என்னங்க மாமா, கொஞ்சம் பொறுங்க, தண்ணியால வெறும் தாகம்தான் தீரும். எங்க பாருங்க, சந்தையில இருந்து நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னம்மா இது? அடடா, மாம்பழமா? ரொம்ப நல்ல வாசனை வருதே. ஆமா அத்த, இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. அம்மா அனாமிகா, நம்ம கஷ்டத்துக்கு பழம் தேவையா? சேர்த்து வச்சிருக்கலாமே. மாமா, ஆரோக்கியத்தை விட பணம் முக்கியம் இல்ல மாமா. களைச்சு போய் வந்திருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தித்திப்பான ருசி அவங்களோட களைப்ப கொஞ்சமாவது போக்குச்சு. ஆனா அனாமிகா அந்த பழச்சார பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பழத்தை சாப்பிடும்போது அனாமிகாக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு. இத வெறும் பழமா சாப்பிடாம சில்லுன்னு இத ஒரு பானமா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்த, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம இந்த மாம்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பாலு கொஞ்சம் சர்க்கரைய கலந்து நல்லா அடிச்சோம்னா அது ஒரு ருசியான மேங்கோ ஷேக்கா மாறிடும். அத குடிச்சா சில்லுன்னு நல்லா இருக்கும் அத்த. மேங்கோ ஷேக்கா? அது பணக்காரங்க குடிக்கிறது இல்லையாமா? நம்ம கிட்ட அத செய்ய தேவையான பொருள் எல்லாம் இருக்கா? இருக்கு அத்த, நம்ம மாடு பால் குடுக்குது, ரேஷன்ல குடுக்கற சக்கரை இருக்கு. எப்படி பண்றேன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா கிச்சனுக்கு போய் மாம்பழத்தை சுத்தமா கழுவி அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த துண்டுகளை மண் பாத்திரத்துல போட்டு பாலையும் சர்க்கரையையும் கலந்து வெண்ணெய் சிலுப்புற மத்துல நல்லா கடைஞ்சான். அப்ப அது இன்னும் தித்திப்பான ருசியுள்ள மேங்கோ ஷேக் ஆச்சு. ஒரு கிளாஸ்ல ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்தான். அப்பா அனாமிகா, என்னம்மா இது? அமிர்த மாதிரி இருக்கு, சில்லுன்னு தித்திப்பா.
என் உயிரையே திரும்ப கொண்டு வந்துருச்சு. ஆமாமா, இவ்ளோ ருசியான பானத்தை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதில்ல. ஹோட்டல்ல கூட இப்படி கிடைக்காது. உன் கையில ஏதோ மகிமை இருக்குமா? நிஜம்தாம்மா, என் வயிறே நிறைஞ்சிருச்சு. பசி தாகம் ரெண்டும் பறந்துருச்சே. எல்லாருக்கும் பிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா மாமா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. வெளியில வேலை செய்யற கூலிக்காரங்க, வழிபோக்கர்கள் இந்த வெயில்ல எவ்ளோ கஷ்டப்படுவாங்க. இத நம்ம குடிக்கும்போது நமக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்ததோ அவங்களுக்கும் இதே சந்தோஷத்தை கொடுக்கும்ல. ஆமா, ஆனா அவங்களுக்கு யார் கொடுப்பா? யார் குடிப்பா? நம்ம தான். இதையே ஒரு சின்ன வியாபாரமா நான் மாத்த போறேன். வியாபாரமா? ஐயோ, வியாபாரம்லாம் நீ நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு கடை வேணும், கண்ணி வேணும். அது மட்டும் இல்லம்மா, நம்ம கிட்ட ₹1 கூட இல்லையே. மாமா, பெரிய பெரிய கடையெல்லாம் தேவையில்ல. நம்ம வீட்டு முன்னாடி இருக்க வேப்ப மர நிழல் போதும். சின்ன டேபிள் போட்டு அதுல நம்ம இத விக்கலாம். இந்த மேங்கோ ஷேப்ப மண் கிளாஸ்ல விக்கலாம். மண் கிளாஸ்ல இன்னும் சில்லுன்னு இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மாம்பழத்தை எப்படி வாங்குறது? தினம் வாங்கணும்னா பணம் வேணும்ல. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. மார்க்கெட்ல நல்லா பழுத்த கொஞ்சம் அடிப்பட்ட பணத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. அது நமக்கு குறைஞ்ச விலையில விக்கும். நம்ம ஷேக் பண்றோங்கறதால அந்த பழத்தை நம்ம வாங்கிக்கலாம். ருசியில எந்த மாற்றமும் இருக்காது. அனாமிகா சொல்றது உண்மைதாண்டாப்பா. முயற்சி பண்ணா என்ன இப்போ? கூலிக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்தணும். இதுல சொந்தமா நமக்கு மரியாதை இருக்குமே. சரிம்மா, நீ இவ்ளோ நம்பிக்கையா சொல்லும்போது எனக்கு அதுல நம்பிக்கை வருது. நாளைக்கு காலையிலேயே நான் மார்க்கெட்டுக்கு போய் பழத்தை வாங்குறேன். ரமேஷ், அந்த வேப்ப மரத்து கீழே ஒரு சின்ன பந்தல போடு. அன்னைக்கு ராத்திரி 4 பேரும் உற்சாகமா உட்கார்ந்து அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் வேப்ப மரத்து கீழே ஒரு சின்ன பந்தல போட்டான். பிரசாத் காலையிலே போய் பழங்களை வாங்கிட்டு வந்தாரு. அனாமிகாவும் சாரதாவும் அத ஷேக்கா மாத்துனாங்க. வேப்ப மர பந்தலு கீழே ரமேஷும் அனாமிகாவும் சின்ன மேஜைய போட்டு அந்த ஷேக்க மண் கிளாஸ்ல போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் உச்சத்துக்கு வந்துச்சு. ஒரு வழிபோக்கன் அந்த இடத்துல ரொம்ப களைச்சு போய் வந்தாரு. அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? இந்த வெயில்ல கரைஞ்சிருவோம் போல இருக்கு. இந்தாங்க அண்ணா, தண்ணிக்கு பதில் இந்த மேங்கோ ஷேக்க குடிச்சிங்கன்னா பசியும் போகும். ₹10 தான், வாங்கி குடிங்க. ₹10 தானா? சரி, ஒரு கிளாஸ் கொடுப்பா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிளாஸ்ல மேங்கோ ஷேக்க ஊத்தி கொடுத்தா. அத அவரு குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடடடடே, என்ன ருசி! 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காதுமா. என் அலுப்பெல்லாம் ஒரு செகண்ட்ல போயிடுச்சே. தம்பி, இன்னொரு கிளாஸ் கொடுப்பா. என் சிநேகிதனுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி முதல் கிளாஸ்ல ஆரம்பிச்ச வியாபாரம் மதியத்துக்குள்ள மொத்தமும் தீந்துருச்சு. அந்த பக்கமா போற ரிக்ஷாக்காரங்க, லாரி டிரைவர், விவசாயிகள் எல்லாரும் வந்து குடிச்சாங்க. அம்மா, இந்த ஷேக் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்ன கலந்த? இவ்ளோ நல்லா இருக்கே. வேற எதுவும் இல்லங்க. எங்க வீட்டு மாட்டுப்பால், சுத்தமான மாம்பழம், எங்க அத்தையோட அன்பு எல்லாம் இருக்கு. அப்படி இல்லம்மா, எல்லாம் உன் கைராசிதான். இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல அனாமிகாவோட மேங்கோ ஷேக்குனா தெரியாதவங்க யாரும் இல்ல. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து கூட அதை குடிக்கிறதுக்கு வந்தாங்க. கிடைச்ச பணத்துல அனாமிகா இன்னும் அதிகமான மாம்பழங்களை வாங்கி அதிகமான உற்பத்திய பண்ணா. ரமேஷ், பிரசாத் 2 பேருமே கூலி வேலைய விட்டுட்டு வியாபாரத்துல உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது சாயந்தரத்துல எல்லாரும் உட்கார்ந்து எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு எண்ணினாங்க. அம்மா அனாமிகா, நம்ம கிட்ட லாபம் மட்டும் ₹1000 வந்திருக்கு. இது நம்ம ஒரு மாசத்த சம்பளம். ஆமாம்பா, ஜனங்க இன்னும் கேக்குறாங்க. நம்ம கிட்ட தான் பழம் இல்ல, அவங்க தாகமும் தீர்றதில்ல. அதனால தாங்க நாளையில இருந்து நம்ம இன்னும் அதிக பழங்களை வாங்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மண் கிளாஸுங்களை கூட இன்னும் அதிகமா வாங்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது தானே. அம்மா அனாமிகா, மோர் குடிக்க ஒரு கிளாஸ் இல்லைன்னு நம்ம கவலைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நம்ம குடும்பம் இப்போ எல்லாருக்கும் சோறு போடுற நிலைமைக்கு வந்திருக்கும். அத்த, இது என் ஒருத்தியால நடக்கல அத்த. நீங்களும் பொறுமையா எனக்கு உதவி செஞ்சீங்களே. மாமா பழம் வாங்கிட்டு வந்தாரு, ரமேஷ் வெயில்ல பந்தல போட்டாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வித்திருக்கோம் இத. இப்படி இருக்கும்போது வெயில் காலம் முடியிற நேரத்துல அனாமிகாவோட குடும்பம் பலமானதா மாறுச்சு. பழைய குடிசை வீட்ல ஒரு சின்ன ஓட்டு வீட்டை கட்டினாங்க. அனாமிகா அந்த வியாபாரத்துல வெறும் மாம்பழத்தை மட்டும் பயன்படுத்தாம அந்தந்த சீசன்ல என்னென்ன பழங்கள் வருதோ அது எல்லாத்துலயும் ஷேக் செஞ்சு விற்க ஆரம்பிச்சான்.
இப்படி அவங்களோட புது வீட்டு வாசல்ல சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அனாமிகா, இன்னைக்கு என்னோட மனசு என்னமோ எதமா இருக்கு. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்க்கலாங்கிற தைரியம் வருது. உன்னாலதாமா. ஆமாமா அனாமிகா, நீ எங்க மருமக மட்டும் இல்ல, இந்த வீட்டு மகாலட்சுமி. ஒரு சின்ன மேங்கோ ஷேக்கு நம்ம வாழ்க்கையே மாத்திருச்சு. இதை யாரும் எதிர்பார்க்கல. அனாமிகா, உனக்கு என்னோட நன்றிகள். எனக்கு ஒரு நல்ல வழிய காமிச்ச. நம்ம ஊர்ல நம்மள எல்லாரும் எவ்வளவு மரியாதையோட பாக்குறாங்க தெரியுமா? மாமா, கௌரவங்கிறது நம்ம கஷ்டத்துல தான் இருக்கு. நம்ம நேர்மையா வேலை செஞ்சோம், அதுக்குதான் கடவுள் நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏழ்மைங்கிறது ஒரு பரீட்சை மட்டும்தான். அத புத்திசாலித்தனத்தால, கடின உழைப்பால ஜெயிச்சிருக்கோம். ஆமாம்மா, இப்ப நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அதுதான் சொர்க்கம். இப்படி அந்த ஏழை குடும்பம் அனாமிகாவோட புத்திசாலித்தனம் அப்புறம் எல்லாரோட சப்போர்ட்டால கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தது. சுக சந்தோஷத்தோட வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர்ல அனாமிகா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாவே மாறி போனா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். சென்னை மாநகரத்துல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருந்தது. அதுல ஒரு வீடு தான் பிரசாதோட அபார்ட்மெண்ட். நகரத்துல இருந்தாலும் வீட்டு எஜமானி சாரதாவால அந்த வீட்ல பழைய கால கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. அவங்களோட கணவர் பிரசாத் ஒரு ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர். இந்த தம்பதியோட 3 மகன்கள் ரமேஷ், சுரேஷ், அருண். இவங்க சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸா வேலை பாக்குறாங்க. இவங்க கை நிறைய சம்பாரிச்சாலும் கஞ்சமா இருந்தாங்க. அவங்க மனைவிகள் அனாமிகா, அவனி, அஞ்சலி அந்த நகரத்துல இருக்க ஸ்ட்ரீட் கடைகள்ல போய் பானிபூரி சாப்பிடுறது வழக்கம். இந்த கணவர்களோட சிக்கன பாட்ட கேட்க முடியாம பானிபூரி சாப்பிடுற ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு இந்த கணவர்களோட பாக்கெட்ல இருந்து இந்த 3 மருமகள்களும் திருடுவாங்க. ஒரு நாள் வீட்ல ஹால்ல எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. கணவர்கள் ஆபீஸ் போக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. மனைவிகள் கிச்சன்ல டிஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சாரதா டைனிங் டேபிள்ல உட்காந்து காய்கறி கட் பண்ணாங்க. பிரசாத் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. அனாமிகா, என் வாலெட் எங்க இருக்கு? நேத்து டேபிள் மேல தானே வச்சேன். அங்கதான் இருக்கும் பாருங்க. உங்க வாலெட்டுக்குன்னா கை கால முளைச்சிருக்கு, அங்கங்க நடந்து போகிறதுக்கு. ஐயோ, இந்த மாசம் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு. அப்பா, இந்த மாசம் செலவை கொஞ்சம் குறைச்சுக்கணும். அடே, ஏற்கனவே காத்த குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கண்டா, இதுக்கு மேல குறைக்க சொன்னா எப்படி? அஞ்சலி, எதுக்கு டிஃபன்ல இவ்ளோ அதிகமா சட்னி வச்ச? காய்கறி விலை ஏறிடுச்சுன்னு சொன்னா இல்லையா? அதுக்காக தான் நிறைய தண்ணிய ஊத்தி கலகலன்னு கொண்டு வந்தேங்க. ஹோட்டல் சட்னி மாதிரியே இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அருண் கிட்ட பிளேட்டை வச்சுட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்தா. ஏண்டாப்பா, மனைவி ஏன் அதிகமா சட்னி வச்சான்னு சண்டை போடுறியா? சாப்பிடுற சாப்பாடுலயும் கணக்கா? அது இல்லம்மா, சிக்கனமா இருக்கணும்ல. வர்ற மாசத்துல இருந்து நம்ம வெளியில போய் சாப்பிடவே மாட்டோம், வீட்டுல செய்யறதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதும் கிச்சன்ல இருந்த 3 மருமகள்களும் திடீர்னு இத கேட்டது திடுக்கிட்டுட்டாங்க. கையில இருந்த கரண்டி கீழே விழுந்துருச்சு. கணவர்கள் ஆபீஸ்க்கு போனாங்க. கேட்டீங்களாடி, வெளியில சாப்பிடக்கூடாதான், நம்ம பானிபூரி ஆசையில தண்ணிய ஊத்திட்டாங்க. அக்கா, ஏற்கனவே 1 மாசம் ஆச்சு பானிபூரிய முகந்து பார்த்து. நேத்து கூட ராத்திரி கனவுல பானிபூரி வந்தது. எனக்கு கூட எப்ப பார்த்தாலும் அந்த பானிபூரி கடைக்காரனோட மணி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வேலைக்காகாது. இன்னைக்கு மத்தியானம் நம்ம அவசர கூட்டத்தை கூட்டுறோம். நமக்கான வழிய நம்ம தான் தேடி ஆகணும். இது இப்படி இருக்கும்போது மத்தியானம் ஒரு 2:30 மணி இருக்கும். சாரதா தூங்க போனாங்க. பிரசாதும் டிவி பாத்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாரு. 3 மருமகள்களும் அனாமிகா ரூம்ல சந்திச்சாங்க. ஃபேன் சத்தத்தை தவிர வீடு ஃபுல்லா நிசப்தமா இருந்தது. மெதுவா பேசுங்க, ஆபரேஷன் ஸ்பைசி பானிய ரெடி பண்ணுவோம். அக்கா, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. அத்தைக்கு தெரிஞ்சது ஆஞ்சி ஊறுகாய் பண்ணிடுவாங்க. வாய மூட்றியா? சாப்பிடும்போது மட்டும் எந்த பயமும் இருக்காது. அக்கா, பிளான் என்னன்னு சொல்லு. பணம் எங்க இருந்து வரப்போகுது? நம்ம புருஷங்க தரமாட்டாங்க, ஆனா அவங்க பாக்கெட்ல இருக்கும்ல. அப்படின்னா பிக் பாக்கெட்டா? ஏ அஞ்சலி, அது திருட்டுத்தனம் இல்ல, தாம்பத்திய உரிமைன்னு சொல்லுவாங்க. அவங்க சம்பாதிக்கிறது நமக்காக தானே. அவங்க டைரக்டா கேட்டா தரமாட்டாங்க, அதான் இன்டைரக்டா எடுக்க போறோம். கரெக்டுக்கா. சுரேஷ் நேத்து தான் 2000 ரூபாய் எடுத்து பாக்கெட்குள்ள வச்சாரு. அதுல இருந்து ஒரு 200 ரூபாய் உருவனா தெரிய போகுதா என்ன? இங்க கேளுங்க, பக்கத்து தெருவிலேயே பானிபூரி கடை ஓபன் பண்ணிருக்காங்க. புதுசா வந்திருக்கு. அந்த பானில ஏதோ மேஜிக் இருக்காமா. ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்குமா. நம்ம ஆபரேஷன் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. ஆமா, அத்தைக்கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? கோவிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போலாம்.
பிரசாதம்னு சொல்லி டப்பா கூட எடுத்துட்டு போலாம். அந்த டப்பாலையும் பேக் பண்ணிட்டு வீட்ல வந்து சாப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம், அங்கேயே சாப்பிட்டுருவோம். வீட்டுக்கு கொண்டு வந்தா வாசனை எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சரிக்கா, பணத்தை எப்ப உருவருது? சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு வரும்போது ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பாத்ரூம் போவாங்கல்ல, அதுதான் நம்மளோட டைம். ஒவ்வொருத்தவங்களும் அட்லீஸ்ட் 100 ரூபாவது சேர்க்கணும். ஸ்டார்ட் த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாயந்தரம் 5:30 மணி இருக்கும். அப்போ ரமேஷ், சுரேஷ், அருண் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கவங்க ரூமுக்கு அவங்கவங்க போனாங்க. ரமேஷ் அனாமிகா கிட்ட, அனாமிகா, இன்னைக்கு ஆபீஸ்ல செம்ம வேலை, பெண்டு நிமிந்துருச்சு. ஒரு நல்ல டீ போட்டு கொடுக்குறியா? ஐயோ இருங்க, போட்டு கொண்டு வரேன். நல்லா காரமா இஞ்சி போட்டு கொண்டு வரேன். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அப்போ ரமேஷ் பாத்ரூம்குள்ள போன உடனேயே அனாமிகா வேக வேகமா சட்டைய ஆராய ஆரம்பிச்சா. பர்ஸ் கிடைச்சது. 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய். சரி சரி, ஒரு 200 ரூபாவை எடுப்போம். அதுக்கு மேல எடுத்தா டவுட் வந்துரும். சாரி ரமேஷ், இது என் ஆத்ம சாந்திக்காக அப்படின்னு அந்த 200 ரூபாவை எடுத்துக்கிட்டு பர்ஸ் அப்படியே போட்டுட்டு கிச்சனுக்குள்ளார வந்தா. அதுக்கப்புறம் அவனியோட ரூம்ல சுரேஷ் அவனி கிட்ட பேசினான். அவனி, என் ப்ளூ கலர் டிஷர்ட் எங்க? அலமாரியில இருக்க பாருங்க. அத சொன்னதும் சுரேஷ் அலமாரி பக்கம் திரும்பினான். உடனே அவனே அவனோட பாக்கெட்குள்ள கை விட்டான். சில்லற சத்தம் கேட்டுச்சு. சுரேஷ் உடனே திரும்பினான். என்ன சவுண்ட் இது? அது உங்க பேண்ட்ல தூசி இருந்ததுன்னு தொடச்சேன், கிளிகிளின்னு சத்தம் வருது. அது என்ன கீ செயினாங்க? ஆமா. சரி விடு, நீ போய் டீ கொண்டு வா அப்படின்னு சுரேஷ் பாத்ரூம்குள்ள போனான். அவனி பெருமூச்சு விட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டும் 2 50 ரூபாய் நோட்டையும் வெளியே எடுத்தான். அப்பாடா, மிஷன் சக்சஸ். அதுக்கப்புறமா அஞ்சலியோட ரூம். அருண் சோஃபால உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தான். அஞ்சலி பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு பெட்ரோலுக்கு 150 ரூபாய் ஆயிடுச்சு. லஞ்சு 80 ரூபாய், டீக்கு 20 ரூபாய், மொத்தம் 250. காலையில என்கிட்ட 500 ரூபாய் இருந்தது, இப்போ 250 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அருண் பர்ஸை எடுத்து என்ன போகும்போது அவனுக்கு போன் வந்தது. போன் எடுத்து பேசிக்கிட்டே அப்படியே நகர்ந்து போனான். பர்ஸ சோஃபா மேலேயே வச்சுட்டு போனான். அப்போ அஞ்சலி அதை பார்த்துட்டு, இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி மெல்ல மெல்ல பர்ஸு கிட்ட போனா. பர்சுல கைய வச்சா. உடனே அருண் திரும்பி பார்த்தான். சரி பாபு, நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அஞ்சலிய பார்த்து, என்ன பண்றீங்க? கொசு கொசு கொன்னுட்டு இருக்க. அப்போ பர்ஸ ஓங்கி அடிச்சிட்டு அருண் கிட்ட, செத்துருச்சே. சரி, போய் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் பேசிட்டு இருந்தான். டக்குன்னு அஞ்சலி 200 ரூபாவை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அப்படி இருக்கும்போது சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். 3 மருமகள்களும் சேர்ந்து நல்லா அழகா சிங்காரிச்சுக்கிட்டு கையில பூஜை கூடையை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. என்னடிமா, எங்க இவ்ளோ அழகா ரெடியா இருக்கீங்க? அத்தை, நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம். வெள்ளிக்கிழமைல மாமா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ண போறோம். பாத்தியா சாரதா, மருமகள்களுக்கு என் மேல எவ்ளோ அன்பு. போயிட்டு ஜாக்கிரதையா வாங்கம்மா. சரிங்க மாமா, பிரசாதம் கூட எடுத்துட்டு வரோம். பாத்து போங்கடிமா, அந்த கோயில் பக்கத்துல குரங்குங்க ஜாஸ்தி. கையில தின்பண்டம் ஏதாவது இருந்தா அப்படியே புடுங்கிக்கோங்க, பாத்து போங்க. அப்போ அஞ்சலி வாய் தவறி, குரங்கு பானிபூரி எல்லாம் கூட சாப்பிட மாத்த அப்படின்னு சொன்னதும் அனாமிகா காலை மிதிச்சான். அதாவது கோயில்ல பானிபூரி எல்லாம் கிடைக்காதுல்ல, அததான் இவ சொல்ல வரா. சொல்லிட்டு 3 பேரும் வேகமா வெளியே வந்தாங்க. கேட்டை தாண்டினதும் பெருமூச்சு விட்டாங்க. அப்படி அவங்க அந்த ஃபேமஸ் பானிபூரி கடைக்கு வந்தாங்க. அங்க ஏற்கனவே கூட்டம் பயங்கரமா அலமோதுச்சு. வாசனை கமகமான்னு வந்துச்சு. 3 பேரும் ஒருத்தர் தள்ளிக்கிட்டே முன்னாடி வந்தாங்க. வாங்கம்மா, என்ன வேணும்? பையா, எங்களுக்கு டைம் இல்ல. 3 பிளேட் பானிபூரி அர்ஜென்ட்டா வேணும். இல்ல, நாங்க இங்கே சாப்பிடுறோம், இங்கே கூட. பையா, என் பிளேட்ல வெங்காயம் ஜாஸ்தி, கொத்தமல்லியும் தான். எனக்கு ஸ்வீட் சட்னி கொஞ்சம் அதிகமாவே, கூட காரமும் வேணும் அப்படின்னு 3 பிளேட்டை வாங்கினாங்க. முதல் பூரிய வாய்க்குள்ள வச்ச உடனே 3 பேர் கண்கள்லயும் ஆனந்தம். அப்பாடா, 1 மாசம் விரதத்தை இன்னைக்கு முடிச்சிட்டோம். பிறவி பயனை அடைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த வீட்ல இந்த ரமேஷோட பேச்ச கேக்குறத விட இந்த பானிபூரி சாப்பிடுறது எவ்வளோ பெட்டர். உண்மைதான்க்கா, சுரேஷுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் புரியவே மாட்டேங்குது. அந்த ஆளு ரசத்தை ஊத்துனாலே போதுங்கிறான். பையா, இன்னொரு பிளேட். அக்கா, மெதுவா சாப்பிடுங்க, தொண்டையில அடைச்சுக்க போகுது. அடைக்கட்டும்டி, செத்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே சாகணுங்க. சரி, தை பூரி கூட, அதுக்கப்புறம் மசாலா பூரி வேணும். இப்படி 3 பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் காரத்துல கண்கள்ல கண்ணீரு. அக்கா,
நம்ம திருடிட்டு வந்த 600 ரூபால இன்னும் 300 ரூபாய் இருக்கு. என்ன பண்றது மறுபடியும் நாளைக்கு வருவோம். இந்த பணம் தீர்ற வரைக்கும் சாப்பிடுவோம். அதே நேரத்துல வீட்ல சாரதா பிரசாத் முன்னாடி அவங்களோட 3 பசங்களும் வந்து டென்ஷனா நின்னாங்க. என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியல. அம்மா, என் பர்ஸ்ல 200 ரூபாய் குறையுது. காலையில தான் எண்ணி வச்சேன். அண்ணா, என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கூட 200 ரூபாய் காணோம். அவனையே டவுட் பண்ணல. அவ ரொம்ப அப்பாவி பொண்ணு. என் நிலைமை ரொம்ப மோசம். கணக்கு பண்ணி வச்சேன், அதுல 200 ரூபாய் குறையுது. அஞ்சலி கொசு அடிக்கிறேன்னா, ஆனா பணமும் சேர்ந்து செத்துருச்சு. என்னடா என்ன பேசுறீங்க? வீட்டுக்கு திருட வந்துட்டானா என்ன? திருடங்க வெளியில இருந்தெல்லாம் வர வாய்ப்பில்ல, வீட்ல தான் இருக்காங்க. இருங்க, கதைய சொல்றேன். அப்போ அனாமிகா அவ போனை வீட்லயே மறந்துட்டு போயிட்டான். அதுல ஒரு மெசேஜ் வந்தது. சுரேஷ் போனை எடுத்து பார்த்தான். ஷாக் ஆயிட்டான். ஐயோ, அனாமிகா அண்ணி போனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதுல குஞ்சாலால் பானிபூரி கடைக்கு வந்ததுக்கு நன்றி. பில்லு அமௌண்ட் 300 ரூபாவா? அப்படின்னா நம்ம பணத்துல அவங்க பானிபூரி சாப்பிட்டுருக்காங்களா? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட போயிருக்காங்களா? எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு! இருங்க, நான் போயே அவங்கள கையும் களவுமா புடிச்சிட்டு வரேன். எங்கே இருங்கடா அப்படின்னு சாரதா அவங்க கிட்ட போனாங்க. அக்கா, வயிறு நிறைஞ்சிருச்சு, ஆனா மனசு நிறைய மாட்டேங்குதே. ஆமா, ஆக்சுவலா புருஷன்கிட்ட திருடி இப்படி பானிபூரி சாப்பிடுறது த்ரில்லிங்காவும் என்ஜாயபிளாவும் இருக்குல்ல? கரெக்ட். அவங்க ஏதாவது சீரீஸ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம இங்க ராணி மாதிரி சாப்பிடுறோம். அப்போ பின்னாடி இருந்து ஒரு கம்பீரமான குரல் வந்துச்சு. ஆமாமா, ராணிங்க மாதிரி தான் சாப்பிடுறீங்க, ஆனா பில்லு மட்டும் ராஜாக்கள் ஜோபுல இருந்து வருது. அத கேட்டதும் 3 மருமகள்களும் திடீர்னு திரும்பி பார்த்தாங்க. சாரதா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. 3 பேரும் பயந்து போய் அத்தைன்னு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாய முடுங்கடி, அத்தையும் இல்ல பொத்தையும் இல்ல. இதான் கோயில? பானிபூரி கடைக்காரன் தான் கடவுள? இந்த பானிபூரி தான் நீங்க சொன்ன அந்த பிரசாதமா? அது அத்தை, வயித்துல கேஸ் இருந்ததுன்னா பானிபூரி சாப்பிட்டா குறையும்னு சொன்னாங்க. யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரா? அதுக்கு பணம் என் பசங்க பாக்கெட்ல இருந்து தான் பறந்து வந்ததா? மன்னிச்சிருங்க அத்தை, சாப்பிடணும் போல இருந்தது, ஆனா கேட்டா நீங்க தரமாட்டீங்கன்னு. ஏயா குஞ்சு, எவ்வளவு சாப்பிட்டாளுங்க இவளுங்க? 300 ரூபா மேடம், நல்லா சாப்பிட்டாங்க. சரி, இன்னும் 3 பிளேட் கட்டு, ஸ்பைசியா பண்ணு அப்படின்னு சொன்னதும் 3 மருமகள்களும் சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, நீங்க எங்களை அடிக்க மாட்டீங்களா? அடிக்க தான் வந்தேன், ஆனா இந்த வாசனை என்ன கூட சாப்பிட சொல்லுதுடி. உன் மாமனார் கூட இப்படிதான் பிச்சைக்காரன். எனக்கு பானிபூரினா உயிர்னு தெரிஞ்சு கூட ஒரு பிளேட்டு கூட வாங்கி தரமாட்டான். அட, ஒரு 20 ரூபாய் கூட தரமாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாரதா ஒரு பூரி எடுத்து வாயில வச்சாங்க. ஆடடா, அட்டகாசமா இருக்கு, உங்க செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ் அத்தை, ஆனா ஒரு கண்டிஷன். இப்படி திருட்டுத்தனெல்லாம் பண்ணாதீங்க. சாப்பிடணும்னா என்ன கேளுங்க, இல்லைன்னா உங்க புருஷங்களை நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு இல்லாத காசு வேற யாருக்கு? கேள்வி பிறந்தாதான் வழியும் பிறக்கும். ஆஹா, எம்ஜிஆர் பாட்டு. சாரதா அவங்களோட பானிபூரி சாப்பிட்டு அங்க நின்னு செல்ஃபியும் எடுத்தாங்க. சரி வாங்க, வீட்டுக்கு போய் அந்த 3 கஞ்சனுங்களுக்கும் பார்சல் கொடுப்போம். அவனுங்களும் ருசி பார்த்தா நாளையில இருந்து அவனுங்களே கூட்டிட்டு வருவானுங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. மாமியார் மருமகள்களோட சிரிச்சுக்கிட்டே வந்ததை பார்த்ததும் மகன்கள் ஆச்சரியப்பட்டாங்க. என்னது இது, அவங்கள திட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி வந்துட்டு இருக்கீங்க. இந்தாங்கடா உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பானிபூரி பாக்கெட்ல இருந்து பூரி எடுத்து வச்சாங்க. பானிபூரியா? ஆமா, உங்க மனைவிகள் பண்ணது தப்பு இல்ல, உங்க கஞ்சத்தனம் தான் தப்பு. அவங்களோட இந்த சின்ன சின்ன ஆசைய கூட நிறைவேத்தலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்பவாவது மாறுங்கடா. சம்பாரிச்சு ஒளிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? குடும்பத்தோட சந்தோஷம் தானே முக்கியம். கரெக்டா சொன்னமா சாரதா, வாங்கடா சேர்ந்து சாப்பிடுவோம். ஓடோ, இது சூப்பரா இருக்கு. அஞ்சலி, நாளையில இருந்து நானே உன்னை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். நிஜமாவா? ஐயோ போங்க. அத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. இப்படி சாரதா வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா பானிபூரிய சாப்பிட்டு நாளை கழிச்சாங்க. அன்னையில இருந்து அவங்க குடும்பத்துல எந்த கஞ்சத்தனமும் இல்ல. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும்